அப்பண்டிக்ஸுங்கிறது வந்து மிக எளிமையாகவும் முடியலாம், இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் போகலாம். அது பேஷண்ட் வந்து எத்தனை நாளில் நம்மக்கிட்ட அணுகி வராங்கன்றது பொறுத்து தான். மருந்து கொடுத்து சரியானாலும் 2வது டைம் மறுபடியும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 2 நாளோ 3 நாளோ தள்ளி போட்டாங்க அப்படின்னா இந்த அப்பண்டிக்ஸ்ன்ற குடல்வால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி பொதுவாகவே அப்பண்டிசைட்டிஸ் வந்துச்சுன்னா அது மருந்து கொடுத்து சரி பண்ணுற ஒரு நோய் கிடையாது. அப்பண்டிக்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெல்னஸ் ஷோ. இன்றைக்கி வெல்னஸ் ஷோட நிகழ்ச்சியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பண்டிசைட்டிஸ், அதாவது குடல் வால்னு சொல்லுவாங்க தமிழில். இதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்மளுக்கு எளிய முறையில் சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திருப்பூர் ஏஎம்சி மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் ஓம் பிரகாஷ். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுத்துட முடியுங்களா? நான் டாக்டர் ஓம் பிரகாஷ், சீனியர் கன்சல்டன்ட், ஏஎம்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருப்பூரில் ஒர்க் பண்ணுறேன். ப்ரீஃபாக சொல்லணும்னா என்னோடய எம்பிபிஎஸ் படிப்பு வந்து எம்பிபிஎஸ் தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன். அதை முடித்து போஸ்ட் கிராஜுவேஷன் கோட்டயமில், அதுவும் முடித்து லேப்ரோஸ்கோபிக் ட்ரைனிங் டெல்லி வேர்ல்ட்ஸ் லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்டியூட்டில் கோர்கானில் படித்தேன். அதை முடிச்சுட்டு கேரளாவில் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச் கோவை மெடிக்கல் சென்டரில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ கடந்த 5 வருஷமாக ஏஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஒரு பிரச்சனையாக வருது டாக்டர்? வயிறில் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த அப்பண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு ஸ்டிமுலேட் ஆகி தூண்டி ஒரு இன்ஃபெக்ஷனாக வரும். அப்பண்டிசைட்டிஸோட பொதுவான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு வாந்தி உமட்டல் அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள்லாம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வரும், பசி எடுக்காது. அதுக்கப்புறம் உமட்டலை விட வாந்தி அதிகமாக இருக்கும். சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகும். வயிறு வலி வந்து ஆரம்ப கட்டத்தில் தொப்புள் சுற்றி வரலாம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மைக்ரேட் ஆகி வலது பக்கமாக திரும்பும். நம்மக்கிட்ட வரும்போது வலது பக்க அடி வயிற்றில் வலியோடு வருவாங்க. சில பேருக்கு ஒரே நாள் இது எல்லாமே நடக்கலாம், சில பேருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு 2 நாள் 3 நாள் கூட தள்ளி வரலாம். இதில் ஃபீவர் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கோல்டு அந்த மாதிரி ஏதாவது கூட சேர்ந்து வருமா டாக்டர்? இல்லை, இது வந்து பியூர்லி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சேர்ந்து வரும். ஃபீவர் வந்து ஒரு வயிறு உபாதைகளில் சேர்ந்த ஒரு ஃபீவரை தான் வருமே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி கோல்டு வரும்போதோ இருமல் வரும்போதோ இல்லை சளி பிடிக்கும் போதோ இது துணையோடு வராது. அப்பண்டிக்ஸ் சர்ஜரி யாருக்கு தேவைங்க டாக்டர்? அப்பண்டிசைட்டிஸ்ன்ற அந்த குடல்வால் வீக்கன் வந்தாவே அது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தேவைப்படக்கூடிய கண்டிஷன் தான். மருந்து கொடுத்து சரியானாலும் 2வது டைம் மறுபடியும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே அப்பண்டிசைட்டிஸ்னு வந்துச்சுன்னா அது மருந்து கொடுத்து சரி பண்ணுற ஒரு நோய் கிடையாது. அப்பண்டிக்ஸ் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் அது ஒன்ஸ் வீக்கம் வரும்போது அதை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. மோஸ்ட் காமன் எமர்ஜென்சி சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது அவசர நிலையில் சர்ஜரி பண்ணக்கூடிய ரொம்ப பொதுவான சர்ஜரி இந்த அப்பண்டிசைட்டிஸாக இருக்குது. இது வந்த உடனேவே நம்ம அது மருந்து கொடுத்து சில பேருக்கு சர்ஜரி பண்ண முடியாத நிலைமை இருக்கலாம். ஒன்ஸ் உடனடியாக ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை எக்ஸாம் இருக்குது, காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்னா ஒரு 2-3 நாள் நம்ம சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமை இல்லைன்னா எர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்ப கட்டத்திலே வந்து அப்பண்டிசைட்டிஸ் இருக்குன்னா மருந்து கொடுத்து தற்காலிகமாக நம்ம அது ட்ரீட் பண்ணலாமே ஒழிய அது பொதுவான ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இந்த அப்பண்டிக்ஸ் சர்ஜரி வந்து என்ன மாதிரி அறிகுறிகளோடு வரும் டாக்டர்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் வருமா? குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி, பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி வருமா, இல்லை எல்லாத்துக்கும் வேறு மாதிரி வருமா டாக்டர்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7-8 சிம்டம்ஸ் இருக்குது. பட் எல்லாமே இதுதான் முதல் வரும், இது கடைசியாக வரும்னு நம்ம எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. சில பேருக்கு காய்ச்சல் இல்லாமையே இருக்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வலது பக்க தொப்புள் சுற்றி வலி, அதிலிருந்து வலது பக்க அடிவயிற்று வலி. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். அடுத்து மிக காமனாக எல்லாருக்கும் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமட்டல். வாந்தி இருக்கும், பட் வாந்தியை விட ஒமட்டல் அதிகம். வெகு சில பேருக்கு தான் காய்ச்சலோ இல்லை லூஸ் மோஷனோ வரலாம். இல்லை பசியின்மைன்னு சொல்கிறது ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட். இது 1ஓ 2ஓ விடுபடலாம், இல்லை ஏதோ ஒரு சிம்டம் மட்டுமே கூட இருக்கலாம். நம்ம வந்து இது மட்டும்தான் இப்படி தான் வரும்னு நம்ம கோடிட்டு காமிக்க முடியாது. அப்பண்டிக்ஸ் சர்ஜரி அப்படிங்கிறது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான சர்ஜரி டாக்டர்? அப்பண்டிக்ஸுங்கிறது வந்து மிக எளிமையாகவும் முடியலாம், இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் போகலாம். அது பேஷண்ட் வந்து எத்தனை நாளில் நம்மக்கிட்ட அணுகி வராங்கன்றது பொறுத்து தான்.
இது சாதாரணமாக பேஷண்ட்ஸ் வந்து வெளியில் சாப்பிட்றோம், கடையில் நிறையா சாப்பிட்டோம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன், அதனால் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, அதனால தான் எனக்கு காய்ச்சல் லூஸ் மோஷன் வந்துருச்சுன்னு சொல்லி செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறவங்களோ இல்லை ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றவங்களோ அஜாக்கிரதை காரணத்தினால ஒரு 2 நாளோ 3 நாளோ தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த அப்பண்டிக்ஸ்ன்ற குடல்வால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி ஒரு அளவுக்கு மேலே அது பெர்ஃபரேஷன் சொல்லுவோம், ஓட்டையாகும், துளையாகும். ஓட்டை ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற சீலெல்லாம் வெளியில் வந்து வயிறு முழுக்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அப்பண்டிக்ஸ் ஓட்டை ஆகாமல் 1-2 நாள்லேயே நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சிம்பிளஸ்ட் ஆஃப் சர்ஜரிஸ். ஒரு அரை மணி நேரம், 20 நிமிஷம், 3/4 மணி நேரத்தில் லேப்ரோஸ்கோபி மூலமாக பண்ணிடலாம். இல்லை சில பேர் ஒரு 5 நாள், 1 வாரம் வயிறு வலியோடு இருந்து தாங்கவே முடியாத காரணத்தினால கடைசியாக ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன ஆகுதுன்னா வயிறு ஃபுல்லாக சீல் பிடிச்சி வயிறில் இருக்கிற எல்லா குடல் சார்ந்த பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லா இடத்துலையும் போய் ஒட்டி, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, ஓவரி இது எல்லாமே சுற்றி இருக்கிற இடம். அப்போ எல்லா இடத்துலையும் போய் சீல் பிடிச்சி எல்லா ஒரு உறுப்புகளும் ஒன்றோட ஒன்று ஒட்டி வர்றவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் அப்பண்டிக்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியாக அமையும். இந்த அப்பண்டிக்ஸ் சர்ஜரியிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன டைம் ஆகும் டாக்டர், சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம்? அது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்டேஷன், எத்தனை நாளில் ப்ரெசென்ட் ஆகுறாங்கன்றது பொறுத்து தான். பொதுவாக நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்பண்டிக்ஸ்ன்ற பேஷண்ட் வந்தாங்கன்னா அது எமர்ஜென்சி சர்ஜரியாக தான் அமையும் அப்பண்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் காமன் எமர்ஜென்சி சர்ஜரி இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பண்டிசெக்டமி சொல்லலாம். அப்போது அந்த எமர்ஜென்சியாக நம்ம பண்ணும்போது ஒரு நாள் பண்ணிட்டோம்னா பொதுவாக எல்லா பேஷண்ட்டும் நெக்ஸ்ட் டேவே வீட்டுக்கு போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே தேவைப்படலாம். அப்பண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் கழித்து அவங்களோட நார்மல் லைஃப்பில் அவங்க வரலாம், என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை அவங்க செஞ்சுக்கணும் டாக்டர்? பொதுவாகவே எந்த ஒரு மேஜர் சர்ஜரின்னு கணக்கெடுத்தோம்னா மயக்கம் கொடுத்து பண்ணுற எனி சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 day 2 day இல்லை 3 day டிஸ்சார்ஜ் ஆகிற எந்த எளிமையான சர்ஜரியாக இருந்தாலும் ஸ்டிச் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹோம் ரெஸ்ட் தேவை. ஒரு மினிமம் ஒரு 8 to 10 days சொல்லலாம். அதுக்கு மேலே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். 10 நாளுக்கு அப்புறம் ஒரு சிம்பிளஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணலாம். சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க், டேபிள் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதா இருந்தால் இட்ஸ் ஓகே. ஒரு லேபர் ஒர்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 weeks வரைக்கும் ஓகே. நீங்கள் மக்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் சர்ஜரிக்கு வராங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேயே வரதுங்கிறது எவ்வளோ முக்கியம் டாக்டர்? வந்தால் எவ்வளோ சிம்பிளாக முடியும் இந்த ப்ரொசீஜர்? ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்பக்கட்ட ஒரு நிலையிலே வந்துட்டாங்கன்னா அப்பண்டிக்ஸ் சர்ஜரி ரொம்ப எளிமையான சர்ஜரி. ஒரு சாயந்தரம் ஒரு பொதுவாகவே வந்து மத்தியானம் சாயந்தரம் அந்த மாதிரி தான் எமர்ஜென்சியில் வருவாங்க. சாயந்தரமே சர்ஜரி பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் சாயந்தரமே வீட்டுக்கு போய்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஓபியில் விசிட் பண்ணணும். செகண்ட் விசிட்லேயே ஸ்டிச் எடுத்துருவோம். ஒரு வாரம் கழிச்சு இல்லை 10 நாள் கழித்து அவங்க ரொட்டீன் ஒர்க்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ரொம்ப உள்ள வயிறு ஃபுல்லாக சீல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம உள்ள ஒரு ட்ரைனுன்னு சொல்லி ஒரு டியூப் வைப்போம். அந்த சீலெல்லாம் வெளியில் பாக்கி இருந்து வெளியே ஆப்ரேஷன் டைமில் எல்லாமே எடுத்து விட்டாலும் புதுசாக ஃபார்ம் ஆகிறதோ இல்லை வேறு ஏதாவது பாக்கெட்டில் கலெக்ட் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றதுக்கு ஒரு டியூப் வச்சுருப்போம். இந்த டியூப் ஒரு 3 நாள் இல்லை 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் ரெக்கவரி கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு 2 to 3 weeks வரைக்கும் நம்ம ஹோம் ரெஸ்ட் சொல்லுவோம். இந்த சர்ஜரி வந்து லேப்ரோஸ்கோபிக்கில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட முடியும்னு கேள்விப்பட்டாங்க. யாருக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ண தேவை இருக்குங்க, யாருக்கு லேப்ரோஸ்கோபிக் பண்ணுவாங்க டாக்டர்? அப்பண்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டேஜ் போனாலும் பொதுவாக லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிடலாம். ஓப்பன் சர்ஜரி இப்போ பிரதானமாக தேவைப்படல. பட் எந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் பண்ண முடியாத ஸ்டேஜில் ஓப்பன் கன்செப்ட் எடுத்து தான் பண்ணுவோம். பட் கடைசி 5 வருஷத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்பண்டிக்ஸ் ஓப்பன் சர்ஜரி பண்ணதில்லை. பொதுவாகவே எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அப்பண்டிக்ஸ் சர்ஜரி இப்போ ஓப்பன் பண்ண வேண்டிய வரது இல்லை. அப்பண்டிக்ஸ் சர்ஜரியை பண்ணாமல் தவிர்த்தறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஏதாச்சும் மாத்திரை மருந்துலேயே குணப்படுத்த வாய்ப்பு இருக்குங்களா? ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் சிம்டம்ஸ் வரும்போதே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நான் சொன்ன சிச்சுவேஷன் மாதிரி சில டைம் தவிர்க்க முடியாத நிலமையில் ஒரு எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ராவல் உடனே பண்ண வேண்டியது இருக்குது ஒரு 2-3 days அப்படின்னா அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டு அந்த சிம்டமை சப்ரஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு மறுபடியும் 2வது டைம் 3வது டைம் இதே மாதிரி ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி வரும்போது இந்த விண்டோ பீரியட் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 நாள் சிம்பிளாக இருக்கும், 3வது நாள் அது பெர்ஃபரேட் ஆகும். அந்த மாதிரி அந்த 2வது 3வது எபிசோடு வரும்போது முதல் நாளே கூட அதிதீவிர இன்ஃபெக்ஷன் வந்து பெர்ஃபரேட் ஆகலாம். ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருந்து அவங்க ரொம்ப நாள் கடத்தி வர மாதிரியான சிச்சுவேஷன் அமையிறது ரொம்ப குறைவு தான். ஆனால் இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் சொன்னீங்க வந்தால் உடனே எமர்ஜென்சி சர்ஜரி அதை கன்சிடர் பண்ணி நாங்கள் சர்ஜரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மக்கள் பண்ணுற தவறுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இல்லை, பொதுவாக வந்து வயிறில் எந்த உபாதைகள் வந்தாலுமே மக்கள் அது ஃபுட் பாய்சனிங்கோட தொடர்பு படுத்திடுறாங்க. அப்பண்டிக்ஸ்ன்னு நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, வாந்தி, ஒமட்டல், லூஸ் மோஷன், இல்லை காய்ச்சல், இது எல்லாமே ஃபுட் பாய்சனிங்லும் இருக்கலாம்.
அப்போ அவங்க ஃபுட் பாய்சனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு அட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் தள்ளி போட்டுடுறாங்க. ஒரு சர்ஜன்கிட்ட பார்த்தோம்னா கட்டாயமாக அவங்க தொட்டு பார்த்தோன்னே வயிறை தொட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது அப்பெண்டிசைட்டிஸா இல்லை சிம்பிளான குடல் இன்ஃபெக்ஷனாங்கிறது. அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சர்ஜன் கிட்ட காட்டுறதோ அது வரைக்கும் நல்லது. காரமான உணவுகள் சாப்பிடும்போது இரைப்பையிலையும் உணவு குழாயிலையும் அல்சர் வரலாம். அல்சர் வந்துச்சுன்னா அது மேல் வயிறில் உங்களுக்கு வலி எடுக்கும். இதில் என்ன விஷயம்னா அவங்களுக்கு குடலில் வலது பக்கம் பெருங்குடலில் ஏதோ ஒரு கேன்சர் இருந்துச்சுன்னா வேற ஒரு growth ஏதாவது ஒரு கட்டி இருந்தது மூலமாக தான் அப்பெண்டிசைட்டிஸாக வெளிப்படுதான்றதை உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம சர்ஜரி பண்ணணும். அப்பெண்டிசைட்டிஸோட மிக தொடர்புபடுத்தக்கூடிய இன்னொரு நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா மீசென்ட்ரிக் லிம்ஃபடினைட்டிஸ்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு வயிறில் வந்து நெறிக்கட்டும். அதுவும் அந்த நெறிக்கட்டுறது அதிகமாக எந்த இடத்துல வரும்னு கேட்டிங்கன்னா அப்பெண்டிக்ஸ் குடல்வால் இருக்கிற அதே மாதிரி அடிவயிறு வலது பக்கத்தில் தான் நெறியும் அதிகமாக. ஸ்பைசி ஃபுட்ஸ் காரமான உணவுகளுக்கும் அப்பெண்டிசைட்டிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த தழும்பு ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியாது. பட் ரொம்ப ரேர் சினரியில் ரொம்ப சீல் பிடிச்சி ரொம்ப மோசமான ஸ்டேஜில் வர்றவங்களுக்கு